டிஎன்பிஎஸ்சி லேர்னிங் தமிழ்நாடு பண்பாடு மற்றும் கலைகள் யூனிட் 6ல இருந்து கடைசி பார்ட் இது பார்ட் 5 வீடியோ. இதுல வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கிற தமிழர்களோட பண்பாடு கலைகள் அன்றல வர தலைப்புகளை வந்து பார்க்கலாம். நாட்டுப்புற கலைகள், ஃபோக் ஆர்ட்ஸ். ஸோ நிறைய விளையாட்டுகள், நாட்டுப்புற விளையாட்டுகள் இருக்கு. இதில் நம்ம இப்பவும் நம்ம இந்த விளையாட்டுகளை வந்து பின்பற்றிட்டு தான் வரோம். இதுல வந்து ஏறு தழுவுதல், அதுதான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம். இந்த பல்லாங்குழி விளையாடுதல், கபடி, இது எல்லாமே வந்து நம்ம பழங்கால நாட்டுப்புற கலைகள்ல இருந்து வந்ததுதான். ஸோ இந்த விளையாட்டுகள் வந்து நமக்கு வந்து நிறைய விதமான சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய உடல் திறனை வந்து மேம்படுத்தும். வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சியாகவும் சிந்தனை ஆற்றல் உடையதாகவும் தான் இந்த விளையாட்டுகளை வந்து பண்டைய காலத்துல வந்து உடல் வலிமை, மன வலிமை ஆகியவற்றை வந்து நிலைநாட்டுவதோட நோக்கத்தோடு தான் இந்த விளையாட்டை வந்து அந்த காலத்துல வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு விளையாட்டை பார்க்கலாம். நம்ம தமிழக விளையாட்டுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத விளையாட்டு அப்படின்ற சொல்லுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் பாருங்க. விளையாடும், விரும்பி ஆடும் ஆட்டு, அப்படிதான் வந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விளை அப்படின்னா விருப்பம், ஆட்டுன்னா ஆட்டம். ஸோ விரும்பி விளையாடுறது தான் விளையாட்டு. ஸோ தமிழர் மரபுல வந்து நிறைய இந்த விளையாட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதை வந்து கெடவரல், பண்ணை அப்படின்னு 2 வகையா விளையாட்டை வந்து பிரிக்கிறாங்க. கெடவரல், பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு தொல்காப்பியத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அப்போ தொல்காப்பியம் காலத்துல இருந்தே இந்த விளையாட்டுகள் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வருது. சிறுமிகளை விலங்குகளிடம் இருந்து காப்பாற்றுறதுக்காக நடித்து விளையாடுவது கெடவரல் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவர்கள் வந்து பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது வந்து பண்ணை. இது வந்து தேவநேய பாவனார் வந்து குறிப்பிடுறார் அந்த வகைப்படுத்தலோட அர்த்தத்தை. மகிழ்களை நோக்கமாக கொண்டு விளையாடும் எண் வகை மெய்ப்பாட்டில் ஒன்றான உவகை 4 வழிகளில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. இது தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்த வரிகள். தமிழக விளையாட்டு அனைத்துமே வந்து 2 குழுக்களா பிரிந்து விளையாடுற பொதுத்தன்மை பெற்று இருந்திருக்கு. விளையாட்டுல வெற்றி தோல்வி காரணமா யாரும் பிறருக்கு துன்பம் விளையக்கூடாது, பழி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு பிறகு ஏற்படுத்தும் துன்பத்தை எதிரணியா இருக்கணும், தன் துன்பம் போல கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பொது விதியாவும் அமைஞ்சிருக்கு இந்த விளையாட்டுல பங்கேற்குங்க எல்லாருக்கும். பிள்ளை தமிழ் குழந்தைங்களுக்கான 10 பருவங்கள் கூறுகின்றது. பிள்ளை தமிழ்ல வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு 2 வகையா இருக்கு. முதல் 7 பருவங்கள் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு, பெண்பார் பிள்ளை தமிழுக்கு வந்து பொதுவானவையா இருக்கு. இறுதி 3 பருவங்கள் விளையாட்டுகள் வந்து சிற்றில் ஊசல் அப்படின்றது வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டுகள். சிறார் சிறு வீடு கட்டி விளையாடுவது வந்து சிற்றில். தெருவில் பறையடித்து விளையாடுவது சிறுபறை. சிறுதேர் செய்து விளையாடுவது வந்து சிறுதேர். இது எல்லாமே பெண்கள் வந்து இல்லத்துல அமர்ந்து கொண்டு விளையாடுற விளையாட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. அம்மானை அப்படின்றது வந்து சிறுமிகள் வட்டமா உட்கார்ந்து அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவது. கழங்கு அப்படின்றது வந்து சிறுமிகள் வந்து கல் வைத்து விளையாடும் விளையாட்டு. ஊசல் அப்படின்றது சிறுமிகள் பாடல் பாடி விளையாடும், விளையாடி கொண்டே ஊஞ்சல் ஆடுவது வந்து ஊசல் விளையாட்டு. இதெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கான விளையாட்டு. பிள்ளைத்தமிழ் கூறுவதை போல வந்து தமிழ் நாட்டுப்புற விளையாட்டுகள்ல ஆண்கள் விளையாட்டு, பெண்கள் விளையாட்டுன்னு 2 வகையா பிரிச்சு பெரும்பாலும் ஆண்கள் விளையாடுவன வீர விளையாட்டாவே வந்து இருந்திருக்கு. அந்த வீர விளையாட்டு அப்படின்றது உவகை சுவையில் ஒன்றாக தொல்காப்பியர் கூறுகிறார். இதுல வந்து விளையாட்டு வந்து மகிழ்ச்சி தரும் செயல் அப்படின்றது நம்ம அர்த்தம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வீர விளையாட்டுல உயிரை ஈடாக வைத்து ஆடப்படுவதுதான் வீர விளையாட்டு. நாட்டுப்புற விளையாட்டாக ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம், இது எல்லாமே வந்து உரிமறை ஏறுதல், இது எல்லாமே வந்து இப்ப ஆண்களுக்கான விளையாட்டு, வீர விளையாட்டா வந்து வச்சிருந்திருக்காங்க. மனிதனுக்கும் விலங்கிற்கும் இடையில நடக்கிறது அப்படின்றது வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. மனிதனுக்கு மனிதன், மனிதனுக்கு விலங்குக்கும் அப்படின்னு விளையாட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. ஏறு தழுவுதல் பரிவேட்டையும் வந்து மனுஷனுக்கும் விலங்குக்கும் நடக்கிறது. சிலம்பாட்டம், புலி வேடம், இது எல்லாமே வந்து அடுத்து 2ஆம் இடத்தை பிடிக்குது.
மன எழுச்சி, குறிக்கோளை அடைதல், தன்னிலை நிறுத்துதல், குழு மனப்பான்கு, டீம் லீடிங், இது நட்புறவா இருக்கிறது, ஒரு டீமை எப்படி லீட் பண்றது, அதுக்கப்புறம் உடல்நல பேணுதல், இது எல்லாமே அடிப்படையாக கொண்டுதான் விளையாட்டுக்களை வந்து வளர்த்திருக்காங்க முன்னோர்கள். ஏறு தழுவுதல் பார்க்கும், மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இன்னொரு முறை சொல்லுவோம். அதே போல ஏறு தழுவுதல்னு சொல்றோம். ஜல்லிக்கட்டுன்னு இப்ப நம்ம வந்து சொல்றோம். இது வந்து முல்லை களியலில் ஏறு தழுவுதல் பற்றி ஒரு குறிப்புகளும் நமக்கு இருக்கு. இந்த விளையாட்டு பண்டைய காலம் முதல்ல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அறிய முடிகிறது. வீரத்தை வந்து வெளிப்படுத்தும் இவ்வகை விளையாட்டுகள் வந்து முதன்மையா வந்து அப்போ அந்த காலத்துல வந்து கருதப்பட்டது. காளையோட கொட்டேரி என்னும் திமிலை வந்து பிடித்து அடக்கிறது தான் வந்து சங்ககால முறை. கொம்பை பிடித்து முறுக்கி அடக்குவதும் உண்டு. நாணயங்கள் அடங்கிய பைய வந்து காளையின் கொம்புல வந்து கட்டி இருப்பாங்க. இப்பவும் அதே தான் நம்ம பண்றோம் இல்லையா, அந்த ஜல்லிக்கட்டுல அதே மாதிரி தான். அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதனாலதான் இது வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற பேரும் வந்துச்சு. வாடிவாசல், திட்டிவாசல் முதலிய பகுதிகளில் வந்து விளையாட்டு வந்து வேலி மஞ்சு விரட்டு, வாடிவாசல் மஞ்சு விரட்டு, வடம் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வட்டாரத்துக்கு ஏற்ற போல அது வந்து பேர் சொல்லி அழைக்கிறாங்க. சிறு தெய்வ வழிபாடுடன் தொடர்புடைய விளையாட்டை வந்து கருதுறாங்க. அம்மை, வைசூரி போன்ற கொடிய நோய்கள், மழையின்மை முதலிய குறைகள் நீக்கப்பட்டால் பொங்கலுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்களாம். அப்படிதான் இந்த விளையாட்டு வந்து உருவாகி இருக்கு இனிஷியலா. இந்த விளையாட்டுல கலந்து கொள்ளும் காளையை வந்து சல்லி மாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த காளையை கன்று பருவத்தில இருந்தே சிறு துண்டினை காட்டி பாய்ச்சலுக்கு வந்து பழக்குவாங்க. இந்த செயல் வந்து உரி காட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏறுதழுதல் விளையாட்டுக்கு காளையை பலவகை ஒப்பனை செய்வர். அழகுபடுத்துவாங்க. இந்த டிசைன் அந்த இதெல்லாம் கட்டி அழகுபடுத்துவாங்க. கால், கழுத்து, முதலிய இடத்துல வந்து சலங்கைகள் வந்து கட்டுவாங்க. நெற்றியில காசு மாலை, கொம்புல வந்து சிறு வளையம், இது மாதிரிலாம் அணிவாங்க. வண்ண பொட்டு, அழகழகா பொட்டுக்கள் வந்து இட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அதை கூட்டிட்டு போவாங்க. அடுத்து சிலம்பாட்டம். சிலம்பாட்டம்ன்றது வந்து உண்மையான உடற்பயிற்சி கொண்ட ஒரு பண்டைய கால நாட்டுப்புற கலைகள்ல ஒன்று. இந்த சிலம்பு அப்படின்ற சொல் வந்து பல சொல்லா குறிக்குது. இந்த சொல்லு வந்து கம்புகளை குறிக்கிறது. சிலம்புன்றது கம்பு. கம்பு அடித்து ஒலி எழுப்புவாங்க. விளையாட்டுக்கு சிலம்பு என்று பெயர். கம்புகளின் ஒலியை தவிர இரு ஒளியும் வட்டத்தின் போது எழுப்பப்படும். சிலம்பாட்டம் நேர்த்தியா கம்புகளை சுழற்றினால் எதிரை வீழ்த்த இயலும் அப்படின்ற மாதிரி ஒரு போர் முறைகளை உரிய விதைகளை கொண்டதுதான் இந்த சிலம்பாட்டம். இதுல வந்து உடற்பயிற்சி, தற்காப்பு போராட்டம் போன்ற நோக்கங்களும் உண்டு. இது வந்து ஓலைப்பட்டை செய்தியில வந்து சிலம்பாட்டத்தின் தோட்டத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே. கம்பை வேகமாக சுழற்றுவதிலும் முன்பின் திருப்பி ஆடுவதிலும் கலைநயத்தை புகுத்தி உருவெடுக்கப்படுகிறது இந்த சிலம்பாட்டம். இவ்வாட்டத்துல வந்து பலவிதமான சுவடு முறைகளும் கையாளப்படுகிறது. உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறைகளும் தட்டு வர்ம சுவடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல அடிச்சு பிரிவு, அடிச்சு பிரிவு, பூட்டு பிரிவு ஆகிய விளையாட்டு முறைகளும் இருக்கு. ஒருவரிடம் பார்த்து அடிப்பது, அவ்வடியை இன்னொருவர் தடுப்பது, இதுதான் வந்து அடிச்சு பிரிவு. ஒரு கை கொண்டு அடுத்தவரை பூட்டி பிடிப்பது, பூட்டிலிருந்து பிடிப்பட்டவரும் தம்மை விடுவிக்கிறது வந்து பூட்டு பிரிவு. அந்த லாக் பண்ணிருக்கவங்க ரிலீஸ் ஆகுறது பூட்டு பிரிவு. ஒருத்தர் வந்து அடிக்க வர்றது தடுக்கிறது வந்து அடிச்சு பிரிவு. குமரி மாவட்டத்துல வந்து சிலம்பாட்டம் வந்து சிறப்பா கொண்டாடப்படுகிறது. விழாக்கள்ல சிலம்பாட்டம் ஆடி மகிழ்றாங்க. சிலம்பா சிலம்படி ஆசான்கள் வந்து இன்னைக்கும் வந்து இருக்கிறாங்க. இது நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு வகையான விளையாட்டு. அடுத்து சடுகுடு. இது வந்து பசுவை கவர்ந்து வந்த பசுக்களை மீட்டு வருவது, கரந்தை ஆகிய திணைகள்ல வரும் போர் முறையின் தொடர்ச்சியா தான் வந்து சடுகுடு வந்து குறிப்பிடுறாங்க. பாண்டிய நாட்டில குட்டி என்றும், சோழ நாட்டில பளிச்பிலான் அப்படின்னும், பலீன் சடுகுடு அப்படின்னும், தென் சோழ நாட்டுல சடுகுடு அப்படின்னும் அழைக்கப்படுது. 3 விதமா ஒவ்வொரு நாட்டிலையும். மூச்சு பிடித்து கொண்டு பாடி சென்று மீள்வது, பாடி ஒருவரை பலரும் சூழ்ந்து பிடிக்கிறது, பிடிப்பவரை தம்மை விடுவித்து விளையாட்டில் திறம். இந்த மூச்சு பிடித்து பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கிறாங்க. இதுல வந்து பாடி செல்வர் கொம்பு சுற்றி பாடுபவன் என்று சொல்வதும் உண்டு. பாடி செல்லும் போது தனி வீரமும், பிடிக்கும் போது கூட்டு வீரமும் உடையது இவ்விளையாட்டோட கபடி அப்படின்னு சொல்லிட்டு இக்காலத்தில் நம்ம வந்து அழைக்கிறோம். பிடிபற்ற விளக்காமல் பிடிபற்றவரின் இந்த ஆட்டத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். விளையாட்டுல வந்து இடைக்கோடு மட்டும் வந்து போட்டு இந்த விளையாடும் பழக்கம் வந்து பாண்டிய நாட்டுல உள்ளது. பின்கோடு, பக்கக்கோடு, நடுக்கோடு முதலியவனை விளையாடும் பழக்கம் வந்து கொங்கு நாட்டுல காணப்படுகிறது.
சடுகுடு பாடல் இது. இது மாதிரி இப்ப நிறைய பாடல் இருக்கு. அடுத்தது வந்து இளவட்டக்கல். இளவட்டக்கல் அப்படின்றது வந்து பண்டைய மனிதன் குகையில வாழ்ந்த போது கல்லை தூக்கணும், நகர்த்தணும், இது மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்தது. அதனால அவங்க வந்து நல்ல ஆஹ் ஒரு உடல் திறனோட இருந்தாங்க. இதே விளையாட்டா மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இளவட்டக்கல் விளையாட்டோட பின்னணியா சொல்றாங்க. இந்த இளவட்டக்கல்ல வந்து இந்த விளையாட்டுல வந்து ஒரு பெண்ணை விரும்பி மணப்பதற்காக ஆடப்பட்டிருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த வீரத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக திருவிழாக்களின் போது ஊர் பொது இடத்துல இது நடத்தப்படுகிறது. இந்த விளையாட்டுல கலந்து கொள்வர் இளவட்டக்கல்லை தலைக்கு மேல் தூக்கி பிடித்த பின் கீழே போடணும். அப்படி செய்வர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவாரு. அந்த போட்டிக்கு கிராமத்து பெரியவர்கள் வந்து நடுவர்களாக இருப்பார்கள். மணமகனாக வருபவரும் பொன் பொருள் போன்ற ஆடம்பர பொருட்களை விட உடல் திறனே இன்றியமையாது அப்படின்றது இந்த விளையாட்டோட நோக்கம். உரி மரம் ஏறுதல். அடுத்து வந்து உரிமரம் வந்து ஏறி விளையாடுறது வந்து உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறோம். இந்த விளையாட்டுக்கு வந்து எல்லா மரங்களிலும் பயன்படுத்துறது கிடையாது. இதுக்கு கைப்பிடிக்கு வந்து அடங்காம வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கிற உதிய மரத்தை மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த உரிமரமா. இந்த பட்டை வந்து உரிக்கப்பட்டு மரம் வந்து வலுவழுப்பா இருக்கும். இப்போ ஏற்கனவே வலுவழுப்பா இருக்கும் இந்த மரத்துல வந்து விளக்கெண்ணெயை வேற தடவி விட்டு மேலும் வலுவழுப்பா ஆக்குவாங்க. இது மாதிரி இருக்கிற மரத்துல உச்சியில பரிசு பொருள் கட்டி இருப்பாங்க. இந்த மரத்துல வந்து ஏறி உச்சியில இருக்கும் பரிசு பொருளை கைப்பற்றுவர் தான் வந்து வெற்றி பெற்றவரா சொல்லப்படுது. இது செங்குத்தான பாறைகள் மீது ஏறுதல், வழுக்கு பாறை ஏறுதல் போன்ற பயிற்சிகளை உடையவர்கள் வந்து மலைவாழ் மக்கள். அவங்க வந்து இந்த சமவெளி பகுதியில வாழ நேர்ந்த போது இப்பயிற்சிகளை அவசியம் இல்லாம போகவே காலப்போக்கில் அது விழா காலங்கள்ல உடல் திறனை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டாக மாறி இருக்கு. இந்த விளையாட்டு வந்து மதுரை மாவட்டத்துல பரவலாக விளையாடப்படுகிறது. தற்பொழுது பெரிய இரும்பு குழாய்கள் வந்து பயன்படுத்தப்படுறது இந்த உரி மரத்துக்கு பதிலா. மேலும் அறிவு கூர்மை வெளிப்படுத்தும் விளையாட்டாகவே இந்த விளையாட்டு வந்து கருதப்படுகிறது. 15ஆம் புலி, நட்சத்திர விளையாட்டு, திரி குத்து, பொம்மை சீட்டு, மூணு கட்டை, பானை உடைத்தல், உரி பானை விளையாட்டு, இது மாதிரி இந்த விளையாட்டுல இருந்து தோன்றிய விளையாட்டுகள் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து கில்லி. இது வந்து தமிழக நாட்டுப்புற விளையாட்டுல ஒன்றாகும். இது சிறுவர்கள் ஆடவர்கள் விளையாடும் விளையாட்டு. பெண் பிள்ளைகள் வர மாட்டாங்க. இதுல வந்து கில்லி, புல்லு குச்சி, கில்லி தாண்டு, சிலாங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல வேறு பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. சிறிய குச்சி கில்லி எனவும் பெரிய குச்சி தாண்டல் எனவும் கூறப்படுகிறது. இந்த விளையாட்டுல குறைந்தது வந்து 20 இருக்கணும். விளையாடுவோர் அதிகமாக இருப்பின் அணியாக பிரிச்சுக்குவாங்க. இந்த விளையாட்டுல 2 குச்சிகள் பயன்படுத்தப்படும். ஒரு முழம் நீளத்தில் ஒரு குச்சியும் ஒரு சிறிய குச்சியும் இருக்கும். இது ரெண்டையும் வச்சு அடிச்சு அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த வந்து இது பண்றதுதான் வந்து அந்த பள்ளத்தின் நடுவுல உரியா வச்சு கில்லி வைக்கப்படும். அதுல இருந்து இது பண்றதுதான் வந்து இதுல வந்து ஸ்கோர் எடுக்கிற மாதிரி. இந்த கில்லி விளையாட்டு எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் விளையாடிருப்பாங்க, தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய. இந்த விளையாட்டு வந்து விளையாட பரந்த திரள் வந்து நமக்கு வேணும், இடம் வேணும். பல விளையாட்டுகளை விளையாடி இது மாதிரிலாம் மகிழ்ந்திருக்காங்க நம்மளுடைய பண்டைய காலத்து தமிழர்கள். இப்பவும் இந்த விளையாட்டுகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து தாயம், பரமபதம், ஆடுபுலி ஆட்டம், பூப்பறித்தல், பாண்டியாட்டம், கண்ணாமூச்சி, இது எல்லாமே பல்லாங்குழி, இது எல்லாமே நம்ம வந்து இப்போ விளையாடுற விளையாட்டுகள் தான். இந்த பச்சை குதிரை, இந்த கால் தாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவோம். இது குனிந்து இருப்பாரு, தவறியவர் வந்து திரும்பவும் வந்து இயலவில்லை அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க வாய்ப்பை வந்து அவர் இழப்பாரு. தவறினவர் வந்து அவர் குதிரையா நிக்கணும். ஸோ இதுதான் வந்து பச்சை குதிரை. ஸோ இது மாதிரி நம்மளுடைய மரபு விளையாட்டுகள்ல வந்து பார்த்தோம் நிறைய விஷயங்கள். இந்த பன்னாங்குழி அப்படின்றது தான் வந்து பல்லாங்குழி, பல்லாங்குழி, பன்னாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. வேறு பெயர்களா மாறப்பட்டு திரிந்து வந்திருக்கு. ஸோ இந்த தமிழக கலைகள் லெசன் வந்து தமிழரோட கலைகள் லெசன் வந்து இதோட முடியுது. அடுத்து நம்ம திருவிழாக்கள் ஒரு டாபிக் பெண்டிங் இருக்கு தமிழர் பண்பாட்டில். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.